எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் சோகமான விஷயத்தில் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஒரு ரெஸ்லர் இன்றைக்கி ரிங்கில் சண்டை போடும் போதே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு. ரேமஸ்டோடைய சொந்தக்காரர் தான் இவர். ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா லூச்சா டாகர் ரே. இவர் ஒரு மெக்சிகன் ரெஸ்லர். இவருடைய வயசு அப்படிங்கிறது 22 வயசு. உங்களை யாராவது 22 வயசில் இருக்கிறீங்களா? 22, 23, அதுக்கு மேலே 25க்குள்ளே யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் என்னென்ன கனவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா WWEக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக ரேமஸ்டோரியோ இவருடைய குரு, ஸோ ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற காரணத்தினால தான் பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரே அப்படிங்கிற பேரை சேர்த்துருக்காரு, லூச்சாடர் ரே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மெக்சிகன் ரெஸ்லர், அதனால் தொடர்ந்து சண்டை போயிட்டு வந்துருந்துருக்காரு. நிறைய சாம்பியன்ஷிப்பெல்லாம் அங்கெல்லாம் வின் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இப்போ தான் எங்கே டேலண்டாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. நேற்றுக்கு ரிங்கிலேயே பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு பிரெயின் கொலாப்ஸ் ஆகிருச்சான். டாக்டர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ இவர் கொலாப்ஸ் ஆகிட்டாரு, நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் நாங்கள் இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு வந்த செய்தி என்னதுன்னா, அதாவது அந்த ரெஸ்லிங்கெலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மெயின் இவெண்ட்டில் லூச்சாடர் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், அவர் இறந்துட்டார். அப்போ அங்கே உள்ள ஆடியன்ஸில் என்ன நினச்சிருப்பாங்க, ஓ மை காட், இப்போ WWE சண்டை போட்டுருக்கோம், ஒரு ரெஸ்லர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிறாங்க, மெயின் இவெண்ட்டில் ஒரு மேட்ச் நடக்குது, இவர் மெயின் இவெண்ட்டில் செத்துட்டாரு, ஒரு கிக் ஆஃபில் சண்டை போட்டவர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குறாங்க. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னாரோட உடலை பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணி ஸோ அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அனுப்பி அவரை பார்த்தீங்கன்னா இறுதி மரியாதைலாம் செலுத்த போகிறாங்களாம். ரெஸ்லிங் அப்படிங்கிறது ஃபேக்கு, பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றல மாதிரி தான் இந்த ரிங் இருக்குது, சண்டையெல்லாம் சும்மா அப்படின்னு. அதாவது சொல்லி வச்சு அடிக்கிறது தான் அடி வாங்கணும், அடிக்கணும், நீ அடி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு மேலே நடக்கிற சாகசம் மாதிரி தான். நொடி பொழுதில் மரணம், நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, கர்ணம் தப்புன மரணம், அந்த டைலாக் தான். சண்டை போடும்போது அங்கே எங்கன்னு சொல்லிட்டு படாத இடத்துல பட்டுட்டுன்னு வைங்களேன், வாழ்க்கையே போயிடுச்சு. இப்போ அவருக்கு அப்படி தான், பிரெயினில் பார்த்தீங்கன்னா படாத இடத்துல பட்டதுனால இப்போ இறந்து போயிடுச்சு. அவரோட கனவு என்னவாக இருக்கும், ரெஸ்லிங் பேரில் பெருசாகணும், WWEக்கு வரணும், ரேமஸ்டோரியோ மாதிரி ஒரு லெஜெண்டாக WWEக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணார் நினச்சிருப்பாரு. பட் அவருடைய கனவு, ஆசை எல்லாமே வீணாக போகிற மாதிரி ரிங்கிலேயே இறந்து போயிட்டார். அன்னாருடைய உடல் பார்த்திங்கன்னா இப்போது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறாங்க, எல்லாருமே பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு யாருக்கு வேணாலும் ஏற்படலாம், WWEலையும் ஏற்படலாம், யார் வேணாலும் ஏற்படலாம். ஸோ அதனால் ரெஸ்லிங் அப்படிங்கிறது ஃபேக்குன்னு சொல்லாதீங்க, ஸ்கிரிப்டட்னு சொல்லுங்கள். இப்போ ரெஸ்லிங் சேனல்ஸ் நமக்குலாம் தெரியும், ரெஸ்லிங் பார்க்குற உங்களுக்கு கூட தெரியும். ஆனால் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கிறேன், அதர் சேனல்ஸ், ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அதர் சேனல்ஸ்லாம் கல்வி ஊற்றுறாங்க. அப்போ தெரியும், ஏன்டா உங்களுக்கு என்னடா தெரியுது, தெரிஞ்ச மாதிரி பெரிய பருப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டடான விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, WWEயே ஃபேக்கடா, அதை பற்றி ஏன்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஸ்கிரிப்டடான, எங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும், அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் எங்களோட வேலை. அப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் இதை ரொம்ப மோசமாக WWE ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறத பற்றி தெரியாமல் சொல்கிறதுனால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்தாலும் நிறைய பேருடைய மனசில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. அவர் இறந்து போயிருக்காரு, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.